ஹலோ எவ்ரிவன், உங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு தம்மப்பு போடுங்க. அதனால நீங்க இனி நல்லா இருக்க போறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்துறீங்க. சரி, நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? காயந்தான் ஆபேலை கொன்றானா அப்படின்ற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதோட பார்ட் 4 வீடியோவை நம்ம இப்ப பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்ல நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரி, நம்ம இப்ப பார்ட் 4ல அதோட தொடர்ச்சியை, போன வீடியோவோட பார்ட் 3யோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். பார்ட் 3ல வந்து நம்ம என்ன முடிச்சோம்? தேவன் வந்து காயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சோம் இல்லையா? அதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 7ஆம் வசனத்தோட பின்னாடி கடைசிலை. ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தோட கடைசிலை. நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றால் இது எப்படி அர்த்தமா இருக்குன்னா, காயன் வந்து ஆபேலை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்ற அர்த்தம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? தமிழ்ல ஆனா ஆக்சுவலி சரியா இல்லைங்க. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, Genesis 4:7, பட் யூ ஷுட் ரூல் ஓவர் இட், பட் யூ மஸ்ட் மாஸ்டர் இட், பட் யூ மஸ்ட் சப்டியூ இட் அண்ட் பி இட்ஸ் மாஸ்டர் அப்படின்னு இருக்கு. ஈட்டுன்னு இருக்குங்க. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருக்காரு? தேவன் பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. பாவம் வாசற்படியில படுத்திருக்கோம் பேசிட்டு இருக்காரு. அததான் இங்க மீன் பண்றாரு. நீ அதை ஆண்டு கொள்ளுவாய், நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆலோசனை சொல்லிட்டு இருக்காருங்க தேவன் காயனுக்கு. காயன் கிட்ட தேவன் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன் காயனோட பலிய தேவன் அங்கீகரிக்கல, ஏன் அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்றத அதை குறிச்சு பேசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பேசினாரு? ரீசன் பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரு. இப்ப கடைசி என்ன சொல்றாரு? ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ அதை அடக்கணும்பா, நீ அதை அடக்கணும், நீ அதை அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாவத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் காயன் கிட்ட ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு கிருபையில இறக்கம்ல தேவனுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாருங்க. ஆக்சுவலா யோவானும் யூதாவும் காயினை திட்டுறாங்கங்க. என்ன திட்டுறாங்கன்னு பாக்கலாமா? வாசிக்கலாம். 1 யோவான் 3:12. அந்த 3:12 பாத்தீங்கன்னா யோவான் திட்டுறாரு, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. காயின் வந்து பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறவனா. அதனால அதாவது பொல்லாங்கன் கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷனையும் மோட்டிவேஷனையும் எடுத்துட்டு இருக்கானா ஈவில் கிட்ட இருந்து. அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் 1 யோவான் 3:12 சொல்றாரு. காயின் எப்படி திட்டாரு? அதாவது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, 1 John 3:12, who took inspiration and motivation from the evil one. His works were evil, his works, deeds, actions were evil அப்படின்னு சொல்லிட்டு யோவான் வந்து காயனை திட்டிட்டு இருக்காரு. யூதா என்ன திட்டுறாருன்னு பாக்கலாம். யூதா ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 11ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். 11ஆம் வசனம் தொடங்கும் பொழுதே அவர் என்ன சொல்றாரு? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட மக்களை பத்தி சொல்லிட்டு வராரு. அவங்கள ஐயோன்றாரு. இந்த மக்கள் எப்படின்னா காயினுடைய வழியில நடக்கிறவங்களாம். 14ஆம் வசனத்துல சொல்றாரு, இவங்க யாருன்னா அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள். காயின் மாதிரி அவங்க நடக்கிறாங்க அப்படின்னா என்னது? காயினும் அவபக்தி உள்ளவன், அவபக்தியாய் செய்து வந்த அவனுடைய அவபக்தியான கிரியைகள். 16ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, தங்களுடைய இச்சன்படி செய்கிறவர்கள். அதனால அதாவது காயின் வந்து தன்னுடைய இச்சன்படி செய்கிறவனா. இங்கிலீஷ் எப்படி இருக்கு பாருங்க. ஜூடு 11:19, 11ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். ஓ டு தேம், அது ஐயோன்னு பார்த்தோம் இல்லையா? அது 15ஆம் வசனத்துல all the ungodly, of all their ungodly deeds, all the works of their ungodliness committed in an ungodly way. 16ஆம் வசனத்துல walking according to their own lusts, they follow their own desires. அதாவது அன்காட்லி வேல நடக்கிறவங்க, அன்காட்லி ஒர்க்ஸ் பண்றவன் அவன் தன்னோட இஷ்டமாதான் நடக்கிறவன், தன்னோட சுய இச்சையின்படிதான் நடக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு யோவானும் யூதாவும் ஆக்சுவலா காயினை திட்டுறாங்க. காயின் பிறந்த எத்தனையோ 1000 வருஷ கணக்கு கழிச்சு பிறந்த யோவானுக்கும் யூதாக்கும்
காயினை பத்தி தெரியுதுன்னா காயின் கூட பேசிட்டு இருக்காரு, காயினை படைச்சாரு, அதாவது ஆதாம் வழியா வந்த காயின். தேவனுக்கு தெரியாதாங்க காயின் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு? தேவனுக்கு ஃபுல்லா காயினை பத்தி தெரியுங்க. காயின் தன் சுயேட்சின்படி செய்யறவன், அவனுடைய கிரைகள் எல்லாம் பொல்லாதவைகள். அவன் பொல்லாங்கன் கிட்ட இருந்து, ஈவில் கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷனையும் மோட்டிவேஷனையும் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தோட போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரியாக்ஷன்ல பாவத்தோட பாவம் வாசப்படப்பட்டது அவர் தான் சொல்றாரு. பேக்ரவுண்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவர் தான் சொல்றாரு. சோ பாவத்தோட காயின் போராடி இருக்கா. இத்தனை விஷயமும் தேவனுக்கு தெரியாதா? தெரியுங்க, நல்லா தெரியும். தெரிஞ்சும் அவனுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கா. நீ பாவத்தை ஆளணும்பா, நீ பாவத்தை அடக்கணும், நீ பாவத்தை அடக்கி அதை ஆளணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கார். என்ன அன்புல, எத்தனையா அவருடைய கிருபையின், அன்பின், மன்னிப்பின், காருண்யத்தின், ரட்சண்யத்தின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசு. காயனுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. யாருங்க சொன்னது? தேவன் விக்கடை வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, விக்கட்ஸ் அழியணும் அப்படின்னு தேவன் பாக்குறாருன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? எசேக்கியேல் 18:23 இவரு இப்படி சொல்றாருங்க. தேவன் எசேக்கியேல் 18:23 தேவன் சொல்றாரு, விக்கட் அழியறது எனக்கு எவ்வளவுனா பிரியமா இருக்குமா? அவன் தன்னோட வழியை விட்டு திரும்பி பிழைக்கிறது தானே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. இந்த இதயத்தோடுதான், இந்த உள்ளத்தோடுதான், இந்த கரிசனையோடுதான், இந்த அன்போடுதான், இந்த காருண்யத்தோடுதான், இந்த ரட்சணத்தோடுதான், இந்த இரக்கத்தோடுதான், இந்த மனதுருக்கத்தோடுதான் தேவன் காயின் கிட்ட பேசி ஆலோசனை சொல்லிட்டு இருக்கார். அவன் பாவத்தை அடக்கணும், பாவத்தை ஆளணும், அவன் அதை அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காருங்க. சரி, பாவத்தை காயின் அடக்கணும், அடக்கி ஆளணும் அப்படின்னு சொன்னா காயின் என்ன பண்ணணும்? இந்த கேள்விக்குரிய ஆன்சரை ஆபேல் ஏன் காணிக்கை செலுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் தான் அதுக்கும் ஆன்சர். இப்ப நம்ம பார்க்கலாமா? ஆபேல பார்க்கும்போது ஆபேல் எப்படி காணிக்கை செலுத்தினான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம். ஆனா ஆபேல் ஏன் காணிக்கை செலுத்தினா நம்ம பார்க்கல இல்லையா? இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சோம்னா காயின் எப்படி அதை பாவத்தை அடக்கணும், எப்படி அதை அடக்கி ஆளணும் அப்படின்றதுக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஆபேல் ஏன் காணிக்கை செலுத்தினான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி, ஃபர்ஸ்ட் ரீசனே கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி. 4ஆம் வசனத்துல தன் பாவ நிவர்த்திக்கென்று, தன் பாவ நிவர்த்திக்கென்று. எவ்வளவு ப்ரிசைஸா காணிக்க செலுத்திருக்கான்ல ஆபேல். அதை செலக்ட் பண்றதுல இருந்து, அதை கொண்டு வர்றதுல இருந்து, அதை கட் பண்ணி வைக்கிறதுல இருந்து, கொழுப்பை தனியா பிரிச்சு வைக்கிறதுல இருந்து, அதை ஏன் எடுத்துட்டு அதுல இருந்து அதை ஏன் எடுக்கணும், ஏன் இந்த மாதிரி காணிக்க செலுத்தணும் அப்படின்ற வரைக்கும் அவன் ரொம்ப டீட்டெயில்டாவும் ரொம்ப கவனமாவும் செஞ்சிருக்காங்க ஆபேல். ஏன் செலுத்திருக்கானா, தான் அங்கீகரிக்கப்படணும், தன்னுடைய பாவ நிவர்த்திக்கென்று இந்த பலிய செலுத்தணும்னு சொல்லிட்டு அவன் செலுத்திருக்கான். அதனாலதான் ஆபேலுடைய காணிக்கை, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இந்த அட்டோன்மெண்ட், இத அட்டோன்மெண்ட், நிவாரணம், பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அட்டோன்மெண்ட் எப்படி அப்படின்னு சொன்னா, எப்படி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, பலி செலுத்துறவங்க நிவாரணம் பண்ணோம், பரிகாரம் பண்ணோம்னு வர்றவங்க அவங்க கொண்டு வர மிருகத்து மேல தன்னோட கைய வைக்கணுங்க. அதனால என்னன்னா இவங்களோட பாவம் ஃபுல்லா அந்த மிருகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுமா. அந்த டிரான்ஸ்பர் ஆயிட்டதுனால இவங்க கொல்லப்பட வேண்டிய இடத்துல அந்த மிருகம் வந்துருது. இப்ப அந்த மிருகத்தை பலியா செலுத்தி தேவனுக்கு பலி செலுத்தி அதை அட்டோன்மெண்டா, பரிகாரமா செய்து முடிக்கணும். இந்த சிஸ்டத்தை தேவன் தோட்டத்துல ஏற்படுத்தினார்னு பார்த்தோம். இப்போ புரியுதுங்களா? ஆதாம் ஏவாள் ஏன் அந்த மாதிரி பலி செலுத்தினாங்கன்னு சொல்லிட்டு.
ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால பாவமும் அதன் மூலமா மரணமும் உலகத்துல வந்துருச்சு இல்லையா? இப்போ ஆதாமுக்கு எவளுக்கும் தேவன் இந்த பரிகார முறையை ஏற்படுத்தி அதை கற்றுக் கொடுக்கிறார். அதன் பிரகாரம் தான் அவங்க என்ன பண்றாங்க, தோட்டத்துல இந்த பரிகாரத்தை செலுத்துறாங்க. அதனால என்ன பண்றாங்க, பரிகாரம் அட்டோன்மெண்ட் செலுத்தப்படுறதுனால தேவனால அக்செப்ட் பண்ணப்படுறாங்க. தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். தான் அங்கீகரிக்கப்படும்படியும் தன்னுடைய பாவ நிவர்த்திக்கென்றும், அதாவது ஃபார் அக்செப்டன்ஸ்க்காக வேண்டியும் அட்டோன்மெண்ட்டுக்காக வேண்டியும் இந்த சிஸ்டத்தை தேவன் ஏற்படுத்தினார். இப்ப புரியுதா ஆதாம் ஏவல் ஏன் அதை செலுத்தினாங்கன்னு சொல்லிட்டு? அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டுதான் ஆபேல் ப்ரிசைஸா அழகா டீட்டெயிலா இந்த பலிய செலுத்துறான். இப்போ ஆன்சர் கிடைச்சிச்சிங்களா? இவன் காயின் எப்படி பாவத்தை அடக்க முடியும், அடக்கி ஆள முடியும் சொல்லிட்டு அதைத்தான் தேவன் சொல்லி என்ன பண்றாரு, திரும்ப இந்த வாட்டி நீ சரியா செய்யலப்பா, அதனாலதான் நீ அக்செப்ட் பண்ணப்படல, பரவாயில்ல, திரும்ப நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், நீ யூட்டர்ன் எடுத்து என்னோட வழிக்கு வா, என்னோட ஆலோசனைக்குள்ள வா, என்னோட வார்த்தைக்குள்ள வா, என்னோட திட்டத்துக்குள்ள வா, என்னோட ஏற்பாட்டுக்குள்ள வா. நான் ஏற்படுத்தின அட்டோன்மெண்ட்டை நான் எந்த முறையில கற்றுக் கொடுத்திருக்கேனோ அது மாதிரி செய். அப்ப நீ ஏற்றுக்கொள்ளப்படுவ, அட்டோன்மெண்ட் பரிகாரம் கிடைக்கும், ஃபோர்கிவ்னஸ் கிடைக்கும். அப்ப இந்த பாவத்துக்கு எஸ்கேப் ஆகலாம். அப்ப நீ அதை அடக்க முடியும், ஆள முடியும். நீ அதை தேவன் காயின் கிட்ட நீ அதை அடக்கணும்பா ஆளணும்பான்னு சொல்றாரு அப்படின்னா அதை அடக்க முடியும், அடக்கி ஆள முடியும் தானேங்க அர்த்தம். அததான் தேவன் காயின் கிட்ட சொல்லி திரும்பவுமா சான்ஸ் கொடுக்கிறார். நீ திரும்ப போப்பா, திரும்ப வா, யூட்டர்ன் எடு, திரும்ப என்னோட வழிக்கு வா. உன்னோட கிரியைகள் துன்மார்க்கமா இருக்குதா, பரவாயில்ல, பொல்லாதவைகளா இருக்குதா, பரவாயில்ல, நீ ஈவில் கிட்ட இருந்து மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கியா, பரவாயில்ல, நீ பாவத்தோட போராடுற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, பரவாயில்ல, இங்க ஸ்டாப் பண்ணு, இப்ப ஸ்டாப் பண்ணு, நான் மறுபடியும் உனக்கு சான்ஸ் தரேன், நீ திரும்ப என்னோட வழிக்குள்ளவா, என்னோட வழிக்குள்ளவா, என்னோட ஆலோசனையை நிறைவேற்று, நான் எதை ஏற்படுத்தி வச்சிருக்கேனோ அதன் பிரகாரம் நீ எனக்கு காணிக்கையை செலுத்து, அட்டோன்மெண்ட்டை செலுத்து, பரிகாரம் பண்ண, என்னோட ஆலோசனை நிறைவேற்று. இப்படி பண்ணா மட்டும்தான் உன்னால பாவத்தை அடக்க முடியும், பாவத்தை அடக்கி ஆள முடியும் சொல்லிட்டு தேவன் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காருங்க. சரி, அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். Genesis 4:8 and Cain talked with Abel his brother, and it came to pass when they were in the field that Cain rose up against Abel his brother and killed him. அவங்க வயல்வெளியில இருக்கும்போது தான் அது நடந்துருச்சு. ஆக்சுவலா இந்த ஆதியாகமம் 4:8 2 தியரி அப்ளை பண்ணலாங்க. தியரி 2 பிரகாரம் இந்த வசனத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, தேவன் காயினோடு பேசிட்டு இருக்காரு இல்லையா, அப்புறம் தான் அந்த வசனம் என்ன தொடங்குது, காயின் தன் சகோதரனாகி ஆபேலோட பேசினான். தியரி 2 பிரகாரம், தியரி 2 அப்ளை பண்ணா காயின் தேவன் பேசின பிரகாரம் ஃபுல்லா திருந்திடுறான், நல்லவனா ஆயிடுறான், நல்லபடியா தன் சகோதரன் கிட்ட பேசுறான், நல்லபடியா நடந்துக்கிறான். அடுத்த சீன், அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில். வயல்வெளின்றது 2 பேருக்கும் ஒர்க் ஸ்பாட்டுங்க. காயின் வயல்வெளியில பயிர் வேலை செய்யறான், ஆபேல் வயல்வெளியில தன் ஆடுகளை மேய்க்கிறான். சோ 2 பேருக்கும் ஒர்க் ஸ்பாட், 2 பேரும் அங்க இருக்காங்க ஒர்க் ஸ்பாட்ல. தியரி இது தியரி 2. ஆக்சுவலா தியரி 2 பிரகாரம் காயின் தன் சகோதரனாகி ஆபேலோட பேசினான்றதுக்கும் அவர்கள் வயல்வெளியில இருக்கும் சமயத்தில்ன்றதுக்கும் 2க்கும் இடையில நிறைய நாளோ மாசமோ கேப் இருக்கலாம்.
இது தியரி 2. தியரி 1 என்னன்னா, தேவன் காயினோட பேசுறாரு. அடுத்த வசனம் எப்படி தொடங்குது? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். தியரி 1 பிரகாரம் எப்படின்னா, காயின் திருந்தின மாதிரிதான், நல்லபடியா தன் சகோதரனோட பேசுற மாதிரி இருக்கு, நல்லபடியா தன் சகோதரனோட நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் அது நடக்குது. தியரி 1 பிரகாரம் என்னன்னா, அவன் நல்லபடியா திருந்தின மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு ஆபேல் கிட்ட, ஏன் அப்படின்னு இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி வருஷத்துல அவனோட காணிக்கை நிராகரிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்படல, அவனோட சகோதரனுடைய காணிக்கை மாத்திரம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சவன மிகுந்த எரிச்சல், கோபம்லாம் வருது அவனுக்கு. அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு, விளக்கி சொல்றாரு இது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் இவன் சாஃப்டான மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் தான் இவன் தன் சகோதரனாகி ஆபேலோட பேசுறான். ஆனா சரி 1 பிரகாரம் இந்த வசனத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அவன் திறந்தின மாதிரி இருக்கு, தேவன் பேசுறது கேட்டு திறந்தின மாதிரி இருக்கு, நல்லபடியா தன் சகோதரனோட நடந்துக்கிற மாதிரி இருக்கு, நல்லபடியா பேசுற மாதிரி இருக்கு. அடுத்தது என்னது? அவர்கள் வயல்வெளியே இருக்கும் சமயத்தில். சரி 1 பிரகாரம் எப்படின்னா, நல்லபடியா தன்னை காட்டிக்கின்னு அவன் தான் ஆபேல, வா நம்ம வயல்வெளிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஆபேல் தன் சகோதரன் கூப்பிடும் போது, அவனோட போகும்போது காயினோட இன்டென்ஷன் எதுவுமே ஆபேலுக்கு தெரியாது. ஏன்னா அவன் தான் நல்ல மாதிரி காட்டிக்கிறானே, நல்லபடியா தானே பேசுறான். சோ அண்ணன் கூப்பிட்டோன்னு இவன் சந்தோஷமா அவன் கூட போறான். அடுத்ததான் நடக்கிறத பார்த்த நம்ம என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தாதான் தியரி 1 எக்ஸாக்டா இதுக்கு அப்ளை ஆகுமா, தியரி 2 இதுக்கு எக்ஸாக்டா அப்ளை ஆகுமான்னு பார்க்கலாம். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் வசனம் என்ன சொல்லுதுன்னு, அடுத்ததா காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி. இங்க பாத்தீங்களா, வயல்வெளியில இருக்காங்க. அடுத்தது வசனம் என்ன போட்டிருக்குன்னா, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி. விரோதமா அவன் எழுந்திருக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு அங்க வசனத்தை சொல்ல, அது மறைக்கப்பட்டிருக்கு. பட் அது நம்மளோட சப்ஜெக்ட் இல்ல. ஆனா காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்புறான். ஏற்கனவே பாவத்தோட போராடி இருக்கான், பாவத்தின் கிரியைகள் இவன் மேல தெரிய தொடங்கிடுச்சு. அதாவது பாவம் கொஞ்சம் கொஞ்சமா இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப சேர்ந்து என்ன வந்துச்சு? விரோதமா எழும்பி, விரோதமும் வந்துருச்சு. அதாவது பகையும் அவனுக்குள்ள வந்துருச்சு, தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இப்படி இருக்குங்க, விக்கெட் தான் பகைய தனக்குள்ள வஞ்சகமா மறைச்சு வைப்பானா. விக்கெட் அதாவது பொல்லாதவன், அதாவது துன்மார்க்கன். அவன் என்ன பண்ணுவானா, பகைய விரோதத்தை தனக்குள்ள ஒளிச்சு மறைச்சு வைப்பானா. வெளியே பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப நல்லவ மாதிரி நடந்துக்கிறது, நல்லவ மாதிரி பேசுறது. அப்போ விரோதமா எழுப்பினு பாவையும் சேர்ந்து வந்துச்சு. அப்போ இவனோட நிலைமை பாவத்துக்கிட்ட ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்னும் அதிகமா பாவத்தோட கண்ட்ரோலுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டான். கிட்டத்தட்ட முக்காவாசி வந்துட்டான்னு கூட சொல்லலாம். முக்காவாசி அவன் பாவத்தோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டான். அதுக்கப்புறம் நடந்தது தாங்க இவனோட நிலைமை ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே விளக்கும். அதுக்கப்புறம் என்ன? விரோதமா எழும்பி அவனை கொலை செய்தான். காயின் ஆபேலை கொலை செய்தான். அதோட அர்த்தம் என்னன்னா, காயின் ஃபுல்லா பாவத்தோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டாங்க. ஃபுல்லா கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டான். பப்பட் மாதிரி ஆயிட்டான். பப்பட் தெரியுமா உங்களுக்கு? நூல் வச்சுதான் அந்த பப்பட்டை அந்த ஷோ பண்ணும்போது ஆட்டுவாங்க. அதுவெல்லாம் ஆட்ட முடியாது, அது உயிரில்லாத ஒண்ணு. இந்த மாதிரி நிலைமைக்கு பாவத்துக்கிட்ட அவன் வந்துட்டான். ஒரு பப்பட் மாதிரி ஆயிட்டான். ஃபுல் கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டான். பாவம் ஃபுல்லா அவனை கேப்சர் பண்ணிடுச்சு, ஃபுல்லா அவனை ஆக்கிபை பண்ணிடுச்சு, ஃபுல்லா அவனுக்குள்ள போய் உட்கார்ந்துடுச்சு. இப்போ இந்த வருஷத்துக்கு தியரி 1 தியரி 2? தியரி 1 பிரகாரம் பார்த்தா தேவன் ஆலோசனை சொல்றாரு, பாவத்தை ஆளணும், அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. தியரி 1 பிரகாரம் பார்த்தா அவன் திருந்தினா, அதுக்கப்புறம் சில நாளோ சில மாசமோ கழிச்சு ஒர்க் ஸ்பாட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அவன் திருந்தின மாதிரி இருந்தா, திருந்தினவனா இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும்? திருந்தினானா என்ன மெயினா சொல்லலாம், அவன் தேவ வழிக்கு வந்துட்டான், யூட்டர்ன் எடுத்துட்டான், தேவ ஆலோசனையை நிறைவேற்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஆனா நடந்தது என்ன? வயல்வெளியில இருக்கும் சமயத்தில் அவனை கொலையே செஞ்சுட்டு அவனுக்கு விரோதமா எழுதி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் தேவ ஆலோசனை நிறைவேற்றவில்லை. ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் காணிக்க செலுத்தும் போதும் மிஸ் பண்ணான்.
அப்பவும் தேவனுடைய வார்த்தையின் படி செய்யல. தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய கட்டளையையும் இக்னோர் பண்ணான். அதுதாங்க காயினோட வழி. காயினோட வழி என்னது? தேவனை விசுவாசிக்காதது, தேவன் சொல்றவைகளை விசுவாசிக்காதது. இந்த சிஸ்டம் எனக்கு கண்டிப்பா எனக்கு அட்டோன்மெண்ட் உண்டாக்கும் அப்படின்னு தேவன் சொன்னதை விசுவாசிக்காதது, தேவனுடைய வழியை விசுவாசிக்காதது, தேவனுடைய ஆலோசனைகளை வார்த்தைகளை விசுவாசிக்காதது, அதில் படி செய்யாதது, அதை இக்னோர் பண்றது, அலட்சியமா அசால்ட்டா கடப்பா பாத்துக்கலாம், நாம செஞ்சுக்கலாம், நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தேவனையும் தேவனுடைய வழிகளையும் அவருடைய ஆலோசனை இக்னோர் பண்றது, தன்னோட இச்சைய தன்னோட டிசையரை நிறைவேற்றது. இதுதான் காயினோட வழி. அப்பனா அவன் இது என்ன தெரியுதுன்னா, அவன் தேவனுடைய வழிக்குள்ள வரவே இல்லை. தேவன் மறுபடியும் கொடுத்த சான்ஸ அவன் அந்த டைம் அந்த சான்ஸ்லயும் தேவனை நிராகரிச்சான், இக்னோர் பண்ணான். தேவனுடைய வழிய, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய கட்டளைய இக்னோர் பண்ணான். ஃபர்ஸ்டே அவங்க அப்பா வந்து தேவனுடைய கட்டளைய மீறினதுனாலதான் அந்த அட்டோன்மெண்ட் தோட்டத்துல ஆண்டவர் உண்டாக்கி கொடுக்குறாரு. இப்ப காயன் ஆபேலும் பலி செலுத்தி வர ஃபர்ஸ்ட் வாட்டி அவன் இக்னோர் பண்ணிட்டான். செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு, இப்ப ஏன் இக்னோர் பண்ணிட்டான்? தேவனுடைய கட்டளைய, தேவனுடைய ஆலோசனைய, தனக்கு கேடு வரத்தக்கதாக தேவனுடைய ஆலோசனைய இக்னோர் பண்ணிட்டான். இக்னோர் பண்ணிட்டதுனால அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பாவத்தை அடக்கணும், அடக்கி ஆளணும், அதனால நீ திருப்பி என் வழிக்கு வா, என்னோட ஆலோசனை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அதுக்குதான் சொல்லி தராரு. ஆனா அவன் செய்யவே இல்லை. ஏன்னா நடந்த விஷயம் அப்படி, அவன் நடந்து கொண்ட விதம் அப்படி. எழும்பி அவன் சகோதரனை கொலை செய்தார். அப்பனா தேவ ஆலோசனை நிறைவேற்றதில்லை. அதோட அர்த்தம் என்னன்னா, பாவம் ஃபுல்லா அவனை முழுவதுமா கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு, முழுவதுமா அவன் ஆள தொடங்கிச்சு. இப்ப பாவத்து வெளியிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த இது பாவம் முழுவதுமா அவனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துருச்சு. பாவத்துக்கிட்ட தன்னோட கண்ட்ரோலை முழுவதுமா இழந்துட்டான். காயின் இப்ப பாவத்துக்கிட்ட பப்பட் மாதிரி இருக்கான். இனிமே பாவம் எந்த திசையில எப்படி என்னத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவனை ஆட்டுவிக்குதோ அதான் அவனால செய்ய முடியும். அவனோட இதுவ ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா கூட அவனால முடியாது. பாவம் தீமை செய்ய வைக்கும் போது அதை செய்யக்கூடாதபடி தன்னை தடுத்து காத்துக்கொள்ளும் அவனால முடியவே முடியாது. முழுவதுமா போயிட்டான். இதை வேதம் எப்படி தெரியுங்களா சொல்லுது இந்த விஷயத்த? ரோமர் 6:17-20 பாவத்துக்கு அடிமை, இந்த விஷயத்த பாவத்துக்கு அடிமை, ஸ்லேவ் ஆஃப் சின் ஆயிட்டான் அவன். ஸ்லேவ், அடிமைன்னா என்னங்க? அவங்க இஷ்டமா எதுவுமே செய்ய முடியாது. எந்த நேரம்னாலும் எப்போனாலும் எங்கனாலும் எதை செய்ய அந்த மாஸ்டர் செய்ய சொல்றாங்களோ அதை செய்யணும். இதைதான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொன்னார், யூ மஸ்ட் மாஸ்டர் இட் அப்படின்னாரு. ஆனா இப்ப தேவ ஆலோசனை இவன் நிராகரிச்சதுனால பாவம் இவனுக்கு மாஸ்டரா வந்துச்சு. எங்க வந்துச்சு? அவனுக்கு உள்ளவே உட்காந்துருச்சு. இது எந்த மாதிரி நிலைமை தரமா? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப உட்கார்ந்தா என்ன தெரியுங்களா செய்யும்? அதைதான் இப்ப செஞ்சுட்டு இருக்கு. ரோமர் 7:15 அதை நான் வாசிடுறேன் பாருங்களேன். ரோமர் 7 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாடு. வசனம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்ப பாவம் ஃபுல்லா அவனை கேப்சர் பண்ணிடுச்சு, ஃபுல்லா அவனை ஆக்கிபை பண்ணிடுச்சு, ஃபுல்லா அவனை கண்ட்ரோல் எடுத்துச்சு இல்ல. இனிமே இதுதாங்க, அவன் வெறுத்தாலும் அதுதான் அது செய்ய வைக்கும். அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்ப பாவம் காயனுக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. காயனுக்கு ஆபேல் இவனுடைய சகோதரன், இவனை கொலை செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குங்க. இவன் என்னுடைய சகோதரன்ற எண்ணம் இருக்கும். இவனை கொலை செய்யலாம் கூடாது, இவனுக்கு விரோதமா எழும்பக்கூடாதுன்னு என்ன இருக்கும். ஆனா அது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். இந்த செய்கிறேன்லாம் சொல்லக்கூடாதுங்க, செய்ய வைக்கப்படுகிறேன். இதுதான் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும். செய்ய வைக்கப்படுகிறேன். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்ய வைக்கப்படுகிறேன்.
அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்ய வைக்கப்படுகிறபடியினால் நான் அல்ல காயின் சொல்றான். காயின் அதாவது காயின் கிடையாது, நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்ப நல்லா தெரியுதுங்களா? பாவம்தான் காயினை கொஞ்சம் கொஞ்சமாய் கண்ட்ரோல் பண்ண தொடங்கின. ஆதாமின் மீறுதலின் நிமித்தமாக உலகத்துக்குள்ள வந்த பாவம் தன்னோட மரணத்தை கூட்டிட்டு வந்துச்சு. இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் காயினை கண்ட்ரோல் பண்ண தொடங்கி முழுசா கண்ட்ரோல் பண்றதுக்காக அவனுக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன்னா இவன் தேவ வழியில இல்ல, அவன் தன்னோட வழியில இருந்தான். தேவ வழியில இல்லைங்க, மறுபடியும் நான் சொல்றேன், காயின் தேவ வழியில இல்ல, தன்னோட வழியில இருந்தான். நானே பாவத்தை பார்த்துக்குவேன் அப்படின்னு நினைச்சிருப்பான் போல இருக்குது அவன். இப்ப முழுசுமா அவன கண்ட்ரோல்குள்ள பாவத்தோட கண்ட்ரோல்குள்ள வந்துட்டான். சரி, இந்த பாவம் தான் காயினை முழுவதுமாய் கண்ட்ரோல் எடுத்து ஆபேலை கொன்றதெல்லாம் சில கொல்ல வைத்தது. இப்ப புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கும் இந்த விஷயம் தாங்க நடக்குது மனுஷாளுக்குள்ள. எல்லாமே ஒரு மனுஷாலோ மனுஷியோ தவறோ பாவமோ எந்த காரியங்கள் செய்யறாங்கன்னா இது மாதிரி தாங்க நடக்குது. அவர்கள் செய்ய வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்ய வைக்கப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணுங்க. முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். காயின் சுய வழியில இருக்கான், தேவ ஆலோசனையை நிறைவேற்றல, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றல, தேவ வழிக்குள்ளையும் அவன் இல்ல, அவனுடைய கிரைகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்கு. அவன் ஈவில மோட்டிவேஷனாவும் இன்ஸ்பிரேஷனாவும் எடுத்துட்டு இருக்கான், எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இருக்கான், மாடலா எடுத்துட்டு இருக்கான். ஆனா ஆபேல் ஸ்டார்டிங்ல இருந்து அவனோட கிரைகள் எல்லாம் வசமே சொல்லுது, அவனோட கிரைகள் எல்லாம் நீதி உள்ளவங்களா இருந்துச்சான். 1 யோவான் 3:12 சொல்லி இருக்குதுங்க, ஆபேலுடைய கிரைகள் எல்லாம் நீதி உள்ளவர்களா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவனோட கிரைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். பலி செலுத்துறதுலயும் பெர்ஃபெக்டா டீட்டெயில்டா அழகா செலுத்துறான். தேவனுடைய வழிக்குள்ள இருக்கிறான், தேவனுடைய ஆலோசனை மேல வாஞ்சியா இருக்கிறான், தேவனுடைய வழியின் மேல வாஞ்சியா இருக்கிறான், தேவன் மேல விசுவாசமா இருக்கிறான். ஆனா அவன் செத்து போயிட்டாங்க, காயின் உயிரோட இருக்கான். என்னது என்ன ஏது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.